ஓகே, நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இரண்டு வர்க்கங்களின், அதாவது இரு வர்க்கங்களின் வித்தியாசம். இரு வர்க்கங்களின் வித்தியாசம். இரு வர்க்கங்களின் ஓகே, நீங்கள் வந்துட்டு இரு வர்க்கங்களின் வித்தியாசம் வந்துன்னு ஓஎல்லில் படிச்சிருப்பீங்க. சும்மா ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? எப்படி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன எளிய சுருக்கங்களுக்கு இது நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஓகே, அல்ஜிப்ராவில் இதுவும் ஒரு அங்கம். அதனால் நம்ம வந்துட்டு உதாரணமாக முதலாவது பார்க்க போகிறோம். அங்கே படித்ததை தான் பார்க்க போகிறோம். முதலாவது எக்ஸ் வர்க்கம் சய ஒய் வர்க்கம் சமன். இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? எக்ஸ் சய ஒய் எக்ஸ் சக ஒய் என்று எழுதலாம் இல்லையா? ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு நிறைய உதாரணங்களில் செய்ய போகிறோம். அதாவது இதுக்கு எப்படி கேள்வி கேட்பாருன்னு சொன்னால், சமன்பாடுகளின் தீர்வுகளை காண்க, சமன்பாடுகளை தீர்க்குக, இல்லாட்டி தீர்க்குக, இல்லாட்டி சுருக்குக இப்படின்னு சொல்லி நிறைய கோணத்தில் கேள்வி கேட்பார். எல்லாம் ஒன்று தான். சரிதானே? ஓகே, நம்ம வந்துட்டு இதை டைப்பாக பார்ப்போம். சரியானே? டைப் ஏ டைப் ஏ பார்த்தோம்னு சொன்னால், நார்மலாகவே நான் உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். 9x வர்க்கம் சய 25y வர்க்கம். இதை வந்துட்டு சுருக்குகன்னு சொல்கிறார். சரியானே? அப்போ நாம் நல்லா எடுக்கலாம் பாருங்கள். இதை 3 வர்க்கமாகவும் எக்ஸின் வர்க்கம் சய 25 5 வர்க்கமாகவும் y வர்க்கம் என்று எடுக்கலாம் இல்லையா? ஆகவே இதை நாம் எழுதலாம் வந்துட்டு 3x சய 5y. இது வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆகவே நம்ம எப்படி எழுதலாம்? 3x சய 5y 3x சக 5y இப்படி எழுதலாமா இல்லையா? ஓகே, இதுதான் அதுக்குரிய விடையாக இருக்கும். சரியானே? ரெண்டாவது உதாரணம் வந்துட்டு பார்க்க போகிறோம். 44 ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் சய 1. இதனை சுருக்குன்னு இருக்கார் இல்லையா? ஆகவே 44 எப்படி எழுதலாம்? 12 வர்க்கம் 12 12 144. சரியானே? 12 12 12 வர்க்கம் ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் சை 1 வர்க்கம் 1 தான். சரியானே? ஆகவே இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இது ஏ மைனஸ் பி இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்குது. ஆகவே நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? 12 ஏபிசி மைனஸ் 1 12 ஏபிசி ப்ளஸ் 1. ஓகே, ஆகவே இப்படி தான் சுருக்கல் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு சொன்னால், மூணாவது ஏ வர்க்கம் பி வர்க்கம் சய பி வர்க்கம் கியூ வர்க்கம். இதை பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் வர்க்கம் தந்திருக்காரு. ஆகவே நேரடியாகவே நம்ம விடை எழுதலாம். ஏ பி மைனஸ் பி கியூ ஏ பி ப்ளஸ் பி கியூ இப்படின்னு சொல்லி நம்ம விடை எழுதலாம். ஓகே, அடுத்தது உதாரணம் வந்துட்டு நாலாவது உதாரணம் 36y வர்க்கம் சய 16x வர்க்கம். இதை நாம் எப்படி எழுதலாம்? 6 வர்க்கம் 36 y வர்க்கம் சய 4 வர்க்கம் x வர்க்கம். ஆகவே 6y சய 4x 6y சக 4x எழுதலாம் இல்லையா? ஐந்தாவது உதாரணம் 25 m வர்க்கம் n வர்க்கம் சய 1. பார்த்தோம்னா இது 5 வர்க்கம் m வர்க்கம் n வர்க்கம் சய 1 வர்க்கம் எழுதலாம். ஆகவே விடை எழுதலாம் 5mn சய 1 5mn சக 1 விடை எப்படி எழுதலாம் இல்லையா? ஓகே, அடுத்த உதாரணம் வந்துட்டு பார்ப்போம். 81 ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் சய 100 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 81 9 வர்க்கம் ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் சய 10 வர்க்கம் 100 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா 9 ஏபிசி மைனஸ் 10 XYZ 9 ஏபிசி ப்ளஸ் 10 XYZ இப்படி எழுதலாம் இல்லையா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் வந்துட்டு அந்த டைப் ஏயில் இருக்கிற நார்மலான கேள்விகள்.
அதை சுருக்கி நம்ம காட்டியிருக்கோம். ஓகே ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் வந்துட்டு டைப் பி. ஓகே டைப் பி. இது நம்ம என்னன்னு சொன்னால் சமன்பாடுகளின் தீர்வுகளுடைய தவணையாக போட்டிருக்கோம். சரியானே? சமன்பாடுகளின் தீர்வுகள். ஓகே நம்ம இதுக்கு முதல் நீங்கள் அந்த ஏற்கனவே படித்தது இந்த இரு வர்க்கங்களின் வித்தியாசத்தில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அதாவது ஏஎக்ஸ் சக பி ஒய் சக சிங்கிற மாதிரி இருக்கும். சரியானே? அதை மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே நம்ம இப்போ உதாரணமாக தான் செய்வோம். ஓகே ஓகே நம்ம முதலாவது உதாரணம் வந்துட்டு எழுதுங்கோ. 1 ஏ இன்ட எக்ஸ் வர்க்கம் சக 1 எக்ஸ் வர்க்கம் சக பி இன்டு எக்ஸ் சக 1 எக்ஸ் சக சி சமன் 0. இனை தீர்க்குக. இப்படின்னு சொல்லி சந்திக்கார். கட்டாயம் இந்த கேள்வி ஒன்று கட்டாயம் வரும். பார்ட் 1ல் பார்ட் ஏல வரும். கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறோம். சரியானே? ஆகவே நீங்கள் இதை கட்டாயமாக விளங்கி படிக்க வேண்டியிருக்கும். சரியா? ஓகே இன்னும் அதாவது இந்த வடிவத்தில் இருக்கிற ஏ இன்ட இந்த மாதிரி பி இன்ட இந்த மாதிரி சி சமன் 0 எனும் வடிவில் உள்ள சமன்பாடுகளை தீர்த்தல் நம்ம இப்படி எழுதுகிறோம். சரியானே? எனும் வடிவிலுள்ள சமன் தீர்த்தல். ஓகே ஓகே இப்போ நாம் இது எப்படி எடுப்போம்னு சொன்னால் இப்போ பாருங்கள் உதாரணமாக பார்ப்போம். சரியானே? உதாரணம் 1 போட்டுருங்க. 1 ஓகே எக்ஸின் வர்க்கம் சக 1 எக்ஸ் வர்க்கம் சய 5 எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 6 சமன் 0 இனை தீர்க்குக. ஓகே ஆகவே நாம் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் எக்ஸ் சக 1 எக்ஸ் சமன் டி என்று எடுப்போம் என்க. ஆகவே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை எக்ஸ் சக 1 எக்ஸ் சமன் டி என்பதை வர்க்கிக்கிறேன். ஆகவே எக்ஸ் சக 1 எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சமன் டி என்ற வர்க்கம். இதை நான் நேரடியாகவே எழுதுகிறேன். வந்துட்டு எக்ஸ் வர்க்கம் சக 2 சக 1 எக்ஸ் வர்க்கம் சமன் டி வர்க்கம். ஸோ டி வர்க்கத்தை நம்ம டி வர்க்கம் சய 2 சமன் எக்ஸ் வர்க்கம் சக 1 எக்ஸ் வர்க்கம். ஆகவே நம்ம பிரதியிடலாம். இங்கே இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம். ஓகே பிரதியிடுவோம் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் டி வர்க்கம் சய 2 சய 5 டி சக 6 சமன் 0 இதுதானே வர விட. ஓகே நான் இப்போ என்ன செய்கிறேன்னா அடைப்பு நீக்கணும்னா டி வர்க்கம் சய 5 டி சக 4 சமன் 0. இதை நம்ம வந்துட்டு சுருக்கி எழுதலாம். டி மைனஸ் 4 டி மைனஸ் 1 சமன் 0. ஆகவே டிக்கு 2 விடைகள் வரும். 4 டி சமன் 1. ஓகே டி சமன் 4 எனின் எக்ஸ் சக 1 எக்ஸ் சமன் 4 தானே விட. ஓகே இவரை நாம் என்ன செய்வோம்னா எக்ஸ் வர்க்கம் சக 1 சமன் 4 எக்ஸ். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சக 1 சமன் 0. ஆகவே நம்ம வந்துட்டு இதுக்கு பயன்படுத்தணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது நமக்கு இந்த சமன்பாட்டுக்கு விட வரலாட்டி எப்படி தீர்த்துறேன் சொல்லி.
ஆகவே இப்படி x சமன் மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கீழ் 2. ஓகே, நம்ம சமன்பாட்டை யூஸ் பண்ணி இதை பிரிப்போம். வந்துட்டு x சமன் மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் செய்ய 4ac கீழே 2a. இதை நம்ம பயன்படுத்தி இதை நம்ம பிரிப்போம். ஓகே, இதில் பார்த்தோம்னா எக்ஸ் சமன் மைனஸ் இதுக்கு நம்ம 4 கூட எடுத்துருக்கோம். பிக்கு பதிலாக வந்துட்டு சய 4 இருக்குது. சய 4 ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கத்துக்கு பதிலாக வந்துட்டு சய 4 முழுவதின் வர்க்கம் 4 16. நான் அதை நேரடியாக எழுதுகிறேன். சய 4 தர ஏ வந்துட்டு 1 தர சி வந்துட்டு 1 கீழே 2 தர ஏ வந்துட்டு 1. ஆகவே எக்ஸ் சமன் சய 4 ஓகே ப்ளஸ் ஓ மைனஸ் 16 சய 4 12 ஓகே கீழே 2. இது எக்ஸ் சமன் 4 சகோ சய இதை நான் உரமையில் பின்னமாக்குறேன். சரியான 12 இருக்கிறதான அதை நம்ம எப்படி இருக்கலாம். 4 தர 3 சரியான கீழே 2. இதை நம்ம எழுதலாம். வந்துட்டு எக்ஸ் சமன் 4 சகோசய 3 சாரி 2 வர்க்கமூலம் 3 கீழே 2. இதை நம்ம சுருக்கணும்னு சொன்னால் 2 ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 3. ஆகவே இது விட அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டு எக்ஸ் சமன் 1 எனின் சரியானே சாரி டி சமன் 1 எனின் டி சமன் 1 இருந்ததுன்னா இப்போ எக்ஸாக 1 கீழ் எக்ஸ் சமன் 1. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 1 சக எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1 சமன் 0. இப்போ இதுக்கு நம்ம எடுக்க போகிறோம் எக்ஸ் சமன் மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கீழ் 2a. எக்ஸ் சமன் சய இன்டு சய சக அப்போ 1 சய சக பி வர்க்கம் 1 சய 4 தர 1 தர 1 கீழே 2 தர 1. இது வந்துட்டு 1 மைனஸ் 4. அப்போ 1 மைனஸ் 4 வந்துட்டு -3 வர்க்கமூலத்துக்குள்ள -3. இது வந்துட்டு ஒரு கற்பனை தீர்வு ஆகும். ஆகவே விட வந்துட்டு என்னென்னு சொன்னால் எக்ஸ் சமன் 2 சக வர்க்கமூலம் 3 அல்லது எக்ஸ் சமன் 2 சய வர்க்கமூலம் 3. இதுதான் விட. ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த உதாரணம் பார்ப்போம். வந்துட்டு 2வது உதாரணம் எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 9 எக்ஸ் சக 1 கீழ் எக்ஸ் சக 14 சமன் 0. இணை தீர்க்குக. அதே வடிவில் இருக்கிறதால நம்ம எக்ஸ் சக 1 கீழ் எக்ஸ் சமன் டி எடுப்போம் என்க. ஆகவே நம்ம எக்ஸ் வர்க்கம் சக 2 சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சமன் டி வர்க்கமாகும். எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சமன் டி வர்க்கம் சய 2. ஆகவே வந்துட்டு டி வர்க்கம் சய 2 சய 9 டி சக 14 சமன் 0. இதை சுருக்கினோம்னா டி வர்க்கம் சய 9 டி சக 12 சமன் 0. இதுக்கு விட இல்லைங்கிறதால நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டி சமன்
மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் பி வர்க்கம் சய 2ac கீழ் 2a. ஸோ t சமன் மைனஸ் 9 ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் வந்துட்டு 9 சய 2 தர ஏ வந்துட்டு 1 தர சி வந்துட்டு 12 கீழே 2 தர 1 2. டி சமன் 9 சகவ சய 81 சய 42 ஏசி 4 ஏசி இது 4 48 81 வர்க்கமூலம் 33 கீழே 2. ஆகவே ப்ளஸுக்கு ஒரு பெருமானம் மைனஸுக்கு ஒரு பெருமானம் எடுப்போம். டி சமன் 9 சக வர்க்கமூலம் 33 கீழ் 2. டி சமன் 9 சய வர்க்கமூலம் 33 கீழ் 2 பெருமானம் எடுத்திருக்கோம். ஆகவே இந்த பெருமானத்தை வச்சு பார்ப்போம். இங்கே டி சமன் 9 சக வர்க்கமூலம் 33 கீழ் 2 எனின் எக்ஸ் சக 1 கீழ் எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 9 சக வர்க்கமூலம் 33 கீழ் 2. சுருக்கினோம்னா எக்ஸ் வர்க்கம் சக 1 சமன் 9 எக்ஸ் சக வர்க்கமூலம் 33 எக்ஸ் கீழே 2 எக்ஸ் வர்க்கம் சக 2 சமன் 9 எக்ஸ் சக வர்க்கமூலம் 33 எக்ஸ். இதை நம்ம கிலோவாய் மாற்றம் செஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் 2 எக்ஸ் வர்க்கம் சய 9 சக வர்க்கமூலம் 33 வர்க்கமூலம் 33 இன்ட்டு எக்ஸ் சக 2 சமன் 0. இதுக்கு நம்ம இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும்னா எக்ஸ் சமன் மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் பி வர்க்கம் சய 4ac கீழ் 2a. இதை பயன்படுத்தினோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் சய இன்டு சய 9 சக வர்க்கமூலம் 33 ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் 9 சய வர்க்கமூலம் 33 முழுவதின் வர்க்கம் சய 4 சர 1 2 சி 2 கீழே 2 சர 2. எக்ஸ் சமன் 9 சய வர்க்கமூலம் 33 ப்ளஸ் ஓ மைனஸ் 81 சய 18 வர்க்கமூலம் 33 சக 33 சய 16 கீழே 4. எக்ஸ் சமன் 9 சய வர்க்கமூலம் 33 ஒரு கோவை சக சய 81. ஓகே, நம்ம வந்து இதை பயன்படுத்தினோம்னா எக்ஸ் சமன் மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் ஏற்கனவே இருக்கு, திரும்ப ஒரு மைனஸ்
9 சக வர்க்கமூலம் 33 ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கமூலம் b வர்க்கம் சய 9 சக வர்க்கமூலம் 33 முழுவதின் வர்க்கம் சய 4 a 1 c 2 கீழே 2 தர a 1 x சமன் இதை சுருக்கினோம்னு சொன்னால் 9 சக வர்க்கமூலம் 33 ப்ளஸ்ஸோ மைனஸ் இதை சுருக்கினோம்னு சொன்னால் 81 சய 18 வர்க்கமூலம் 33 ப்ளஸ் 33 சய 16 கீழ் 4. ஆகவே இதை சுருக்கினோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் 9 சக வர்க்கமூலம் 33 ப்ளஸ்ஸோ மைனஸ் 81 33 16 சுருக்கி எழுதணும்னு சொன்னால் 98 சக 18 இன்ட்டு 33 கீழே 4. ஆகவே இதுக்கு 2 கூட வரும் ப்ளஸ்ஸோ மைனஸ். அடுத்தது வந்துட்டு எக்ஸாமன் இதை பயன்படுத்தி பார்ப்போம். நம்ம வேறு காலத்தில் போடுறோம். ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்தது பார்ப்போம். டி சமன் 9 மைனஸ் வர்க்கமூலம் 33 கீழ் 2 எனின். ஆகவே எக்ஸ் சக 1 கீழ் எக்ஸ் சமன் 9 சய வர்க்கமூலம் 33 கீழ் 2. இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் 2x வர்க்கம் சக 2 9 சமன் 9x சய x இன்டு வர்க்கமூலம் 33 2x வர்க்கம் சய 9 சய வர்க்கமூலம் 33 இன்ட்டு எக்ஸ் சக 2 சமன் 0. இதுக்கு நாம் வந்துட்டு சூத்திரத்தை பயன்படுத்தலாம். எக்ஸ் சமன் சய இன்ட்டு சய 9 சய வர்க்கமூலம் 33 ப்ளஸ்ஸோ மைனஸ் சய 9 சய 9 சய வர்க்கமூலம் 33 முழுவதின் வர்க்கம் சய 4 தர a 2 தர 2 கீழே 4 2 தர 2. ஆக இதை சுருக்கினோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் 9 சய வர்க்கமூலம் 33 ப்ளஸ்ஸோ மைனஸ் 98 சய 18 வர்க்கமூலம் 33 கீழே 2 4. 2 தீர்வுகள் வரும். 4 தீர்வுகள் வரும். 4 தீர்வுகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். ஓகே.